ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். பதினேழாம் வசனத்தை வாசிப்போமே. பிறகு சாலமோன் தன் தந்தை தாவீது கணக்கிட்டதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார். அவர்களது எண்ணிக்கை 1,53,600. அவர்களுள் 70,000 பேரை சுமை சுமக்கவும், 80,000 பேரை மலையில் கல்வெட்டவும், 3,600 பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார். இப்போ நாம தாவீதினுடைய ஆட்சி காலத்துல தாவீதுக்கு மக்கள் தொகை கணக்கிட்டு ஆணுடைய பாவையில் தீயது செய்ததாகவும் அதுக்கான தண்டனையாக 3 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதையும் நம்ம வாசிச்சு நம்ம கேட்டோம். இந்த இடத்துல அது ஆசிரியர் விரிவாக சொல்லாமல் மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறார். அதிலும் வேற்று நாட்டவர்கள் அந்நியரை கணக்கிட்டார். கெரீம் என்று சொல்வார்கள். கெர் என்றால் அந்நியர், கெரீம் என்றால் அந்நியர்கள் என்று சொல்லப்படும். இந்த கெர் என்கின்ற அந்நிய நாட்டரை, ஸ்ட்ரேஞ்சரை அவர் கணக்கிட்டு அவர்களை 3ஆ பிரிச்சு 3 வகையான வேலைகள், மண் வெட்டமும், மலை வெட்டம், கற்களை வெட்டமும், சுமக்கவும் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பிரிச்சு கொடுத்துட்டாரு. இதெல்லாமே பக்கா பிளானிங், பக்கா ஸ்ட்ராட்டஜி, பக்கா எக்ஸிகியூஷன் இல்லைங்களா? அதான் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இதோடு நம்ம நிறுத்திக் கொள்வோம். 2ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கின்றோம். தந்தை அவர்களே, எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. 2 கேள்விங்க சாமி. முதல் கேள்வி என்னன்னா, இந்த தீர் நகரத்து மன்னன் யார்? ஏன்னா அவன் வாயில இஸ்ரேலின் கடவுளாகிய நீங்க வணங்குற கடவுள் தான் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறார். அப்ப தீர் அரசன் யாரு? முன்னாடியே தாவீதுக்கும் அனுப்பி வச்சார், மகனை அனுப்பி வச்சாரு, கட்டிக்கோ அப்பான்னு சொன்னாரு. ஸோ அந்த தீர் அரசனுக்கும் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் தொடர்பு என்ன? அந்த அரசன் யாரு? இந்த தொடர்பு என்ன? ஒண்ணு, அவன் வாயில உன் கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன? முதல் கேள்விங்க சாமி. 2வது கேள்வி, இந்த ஊரிம் அபி என்கின்றவர் தான் குலத்து பெண்ணுக்கு பிறந்த தீர் நகரை சார்ந்த ஆணுக்கு பிறந்தவர். இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, அந்த தான் இல்லைங்களா? ஆமாங்க சாமி. ஓகே, 2. ஸோ அந்த ஊரின் தீர் நகரத்து அரசன் யாரு? இந்த ஊரிம் அபி அவனுடைய பூர்வீகத்தை தந்தையார் தாயான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இங்க என்ன அப்படிங்கிற சாமியுடைய கேள்வி. தமிழில் தீர் என்றும் ஆங்கிலத்தில் டயர் என்றும் சொல்லப்படுகின்ற ஒரு கடல்வழி நாடு அது. கடல்வழி நாடு. இந்த தீர் கடல் வாணிகத்தில் சிறந்து விளங்கிய ஒரு நகரமாகவும் நாடாகவும் இருந்தது. அதே போலவே கடல்வழி வாணிபத்திலும் சிறந்து விளங்கிய நாடாக இருந்ததனால் இஸ்ராயல் மக்கள் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு தேவையான குதிரைகள், தங்களுக்கு தேவையான தேர்கள், இவையெல்லாம் அங்கிருந்து இறக்குமதி செய்து செல்வதற்கு அது ஒரு வழியாக இருந்தது. அராபியா உள்ளிட்ட பகுதியிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். குறிப்பாக இந்த தீர் நாடு எப்பொழுதுமே தாவீதின் காலத்திலிருந்தும் அதுக்கு அடுத்து வருகிற நாட்களிலும் இஸ்ராயல் மக்களோடு ஒரு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் தாவீதுக்கும் அவர்கள் வீடு கட்டுவதற்கும் மாளிகை கட்டுவதற்கும் தேவையான மரங்களை உதவி, கட்டிட கலைஞர்களை தந்து உதவி செய்கிறார்கள். அதே வழியிலே சாலமோனும் தீர் மன்னனை அணுகிறார். அந்த கடல்படியாக இருப்பதனால தீரு, ஆக்கிபாத்து, அதுக்கப்புறம் அப்படி கீழே அப்படி கிழக்கில் கொண்டு எருசலேமுக்கு பக்கத்தில் வர யோப்பாவோட யோப்பாவோட அப்படி உள்ள கொண்டு வந்துற மாதிரி கடல் வழியாக தெப்பங்களை கட்டி மரத்தை பெருசா கட்டி தெப்பம் மாதிரி ஒரு 50-60 கட்டி அப்படியே கொண்டு தர மாதிரி. அது தரை வழியாக கொண்டு வருவதை விட இந்த நீர் வழியாக கொண்டு வருவது மிக எளிதாக இருக்கும் என்பதனால் அப்படி செய்திருக்கக்கூடும் என்று
அவர் கருதுகின்றோம். அதுதான் வந்து உண்மையிலே சொல்லக்கூடிய காரணமாக இருக்கிறது. தீர்மன்னன் வந்து தன்னுடைய நட்புறவிலும் பாசத்திலும் இஸ்ரேல் மக்களோடு இணைந்தவனாக இருப்பதனால் அவன் வந்து யூதனாக வாழ்ந்தார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் யூத மதத்தை பற்றியும் யூத கடவுளை பற்றியும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆண்டவரை பற்றிய பல்வேறு விசுவாச அறிக்கைகளை புற இனத்தாரும் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அதை விவரித்து நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நாமான், சாரிபாத்து கைம்பெண்ணு, இது மாதிரி உள்ளிட்ட நிறைய பேர், ராகாபு உள்ளிட்ட பல பேர் புற இனத்தாராக இருந்தாலும் ஆண்டவர் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். அதை போலவே இந்த தீர் நாட்டு அரசனும் கூட ஆண்டவர் மகத்தானவர், அவரை போல் வேறு கடவுள் இல்லை என்று அறிக்கையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து தி ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ் இன் தி ஹோலி பைபிள் என்று நமக்கு சொல்லலாம். இரண்டாவது கேள்வி என்ன சொன்னீங்க? இந்த ஊரிம் அபி அவருடைய தாய் தந்தையை பற்றி இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க சார்? ஊரிம் அபி வந்து ஒரு பைபிளில் வந்து ஒரு பேர் வருது அப்படின்னாக்கா அவன் மிக முக்கியமான மனிதனாக இருந்திருக்க வேண்டும் என்பது இயல்பான ஒன்று என்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இரண்டாவது வந்து ஒரு இஸ்ராயலுடைய மகனை, இஸ்ராயலுடைய சகோதரனையோ சகோதரியோ அப்பாவின் பெயர் வழியாகத்தான் தெரிந்து கொள்வார்கள். ஐயோ, சைமன் பார் ஜோனா, யோனாவின் மகன் சீமோனே, இதுதான் வந்து நம்முடைய இது ஜெபதேயின் மகன் மக்கள் என்று அப்பாவினுடைய சொல்வார்கள். இந்த இடத்திலே இவர்கள் 12 கோத்திரங்கள் ஒருவராகிய தான் குலத்தை சார்ந்த ஊரிம் அபி என்கிறவர் அவருடைய தாய் தான் குலத்தை சார்ந்தவர். ஆகவே அதை முன்னே சொல்லி அவர் தீர் நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு மனம் முடிக்கப்பட்டவராக இருந்தார். ஆக கலப்பின திருமணத்தை செய்யப்பட்டவர் அவருடைய இடத்திலிருந்து. இந்த வகையில் சொல்லும்போது அப்படி வந்து உழைக்கின்ற கடவுளுடைய ஆலயத்திலிருந்து உழைக்கின்றவர் நம்முடைய இனத்தை சார்ந்தவராகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் வேற்று நாட்டு தந்தையை மறந்தவராகவும் இருக்கின்றார். அந்த குடும்பம் அப்படி இருக்கிறது என்ற செய்தியும் ஆசிரியர் நமக்குள்ளாக சொல்லுகின்றார். இது வந்து சொல்லத்தக்க. இப்போ வந்து இவர் கைப்பட்ட அத்தீட்டு, அவர் கைப்பட்ட அத்தீட்டு என்று சொல்லுகின்ற உலகத்திலே அவரும் நம்ம 12 கோத்திரங்கள் ஒருவர் தான் என்று சொல்லும்போது நமக்குள்ள மதிப்பு. எப்படி மோவாபை சார்ந்த நவோமியும் ரூத்தையும் ஏற்றுக்கொண்டார்களோ அதே போலவே இந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நம்ம இருக்கோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி தந்தை அவர்களே. எனவே இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது அவருக்கு. அம்மா ஹீப்ரு பேசுவாங்க. ஈஸி டு மெயின்டைன்ங்கிற மாதிரியும் இந்த அரசன் பயங்கர ஆளு கொடுத்துருக்காருங்க சாமி. இல்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரக்கூடாது, சேர்ந்து வேலை செய்யணும், திறமையாவும் இருக்கணும், அந்த திறமையிலும் திறமையில இருக்கணும், ஒத்து போகணும். அப்படி தேர்ந்து அப்படியே பொறிச்செடுத்த மாதிரி ஒருத்தரை கொடுக்குறாரு பாருங்களேன், பயங்கரம் சாமி. அதே போல தந்தையவர்களே, அடுத்ததாக ஒரு கேள்வி. இந்த இடத்துல 17வது வசனத்திற்கு தொடர்ச்சியாக 17-18 நாம் வாசிக்கின்றோம். சாலமோனும் தாவீதை போல கணக்கு எடுத்தார் என்று. ஆனால் முன்பு வாசிக்கின்ற பொழுது தாவீது தன் மக்களை கணக்கெடுத்ததை வாசிக்கின்றோம். ஆனால் இங்கே சாலமோன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தெடுப்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் மக்களை அல்ல, அந்நியரை கணக்கெடுத்து அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குகிறார் சொல்லப்படுகின்றது. இந்த அந்நியர்களும் இஸ்ரேல் மக்களும் ஒரே பகுதியில் வாழ்ந்ததற்கான எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றி சிறிய விளக்கங்கள் எனக்கு வேண்டும் தந்தை அவர்களே. ஏன்னா அந்த தாவீதே கூட தப்பு செஞ்சப்ப உரியாவுடைய ஒய்ஃபு அவர் வந்து இஸ்ரேல் மனுஷன் கிடையாது, வேறொரு இனத்தை சேர்ந்தவர். ஆனால் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேலை செய்வாங்க. உரியாவின் மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இதில் இருக்கிறப்போ வந்து இந்த இவர்கள் எப்படி சேர்ந்தே இருந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம் சார். இப்போ வந்து 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற பல்வேறு வகையான நாடோடி மக்களும் இருந்திருக்கிறார்கள். இப்போ டயர், சீதோன், சீரோ ஃபெனிசிய குலத்தை சார்ந்த, அல்லது வந்து கிரேக்க மொழியை பேசுகின்ற, அல்லது வந்து மற்ற பிற மொழியினை சார்ந்த பல்வேறுபட்ட மக்கள். ஒரு நாடு என்னும் பொழுது குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இருக்க முடியாது. பல்வேறு காரியங்களுக்காக வேற்று நாட்டிலிருந்து வந்து போகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றும் சொல்வது கிடையாது. ஆனால் இப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வளமான ஒரு நாடு இருக்கும்போது பலரும் அங்கே குடியேற போவார்கள். இப்போ கல்ஃபுக்கு நிறைய பேர் போகிறாங்க. 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் போய் குடியேறுறாங்க. ஏன்?
ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும், நம்மளுக்கும் ஒரு மேம்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்வேறு விதமான வடக்கு மாநிலங்களை சார்ந்த மனிதர்கள் தென்னகத்தை நோக்கி புறப்பட்டு புலம்பெயர்ந்து வருகிறார்கள். எதற்காக? ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கல்வி வாய்ப்பு, ஒரு பண வசதி, ஒரு சேமிப்பு கிடைக்கும் என்கின்ற பல்வேறு கனவுகளோடு அவர் வருகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அந்த நாட்களிலும் வளமான ஒரு செழிப்பு மிக்க பொற்காலத்தை தந்திருக்கிற சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் பிற நாடுகள் வந்து குடியேறி இருப்பது முதலாவது. இரண்டாவது, பல்வேறு விதமான போர்களிலே போர் கைதிகளாக கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுகிறவர்களும் உண்டு. மூன்றாவது, போரின் பொழுது ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு குடியமர்த்தப்படுவார்கள். குடியமர்த்தப்பட்டு அவர் நெடுநாளாக அந்த இடத்திலேயே வாழ வைக்கவும் கட்டாயப்படுத்தப்படுவார்கள். அந்த வகையிலும் இருக்கக்கூடும். இதான் என்னுடைய சின்ன சிந்தனையா தெரியுது. நன்றி தந்தை அவர்களே. இந்த அதிகாரம் தருகின்ற வாழ்வியல் பாடங்கள் தந்தை அவர்களே. கோயில் கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது 3 சின்ன சின்ன கருத்துக்களை வாழ்க்கைக்கு உதவியாக நாம் பார்க்கின்றோம். முதலாவது, சாலமோனுடைய அந்த கட்டுமான திட்ட பணிகள் என்பது மிகப்பெரிய ஒன்று. என் ஆண்டவர் பெரியவர், ஆகவே நான் அவருக்கு பெரிய ஆலயம் ஒன்றை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அவருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது என்பதனால் உட்கார்ந்து அமர்ந்து யோசிக்கின்றார். பைபிளிலேயே வருகிறது, 20,000 பேர் கொண்டு வருகின்ற ஒரு படையை 10,000 பேர் கொண்டு நம்மால் எதிர்க்க இயலுமா என்று உட்கார்ந்து யோசிக்க மாட்டானா? அப்படி இல்லை என்றால் தொலைவில் வரும்போதே தூதனுப்பி சமரசம் செய்து கொள்ள மாட்டானா என்று பதில் கேட்டது போல, சாலமோன் தான் செய்யக்கூடிய பணியை முன்பாகவே வெகு அருமையாய் திட்டமிடுகின்றார். வெகு அருமையாய் திட்டமிட்டு அருமையான முறையிலே அவர் அதை செயல்படுத்த தன்னை தானே அர்ப்பணிக்கின்றார். முதலாவதாக அவர் திட்டமிடுகின்ற முதல் செய்தியே மிக அழகான ஒன்று. ஆண்டவருடைய பெயருக்கு ஒரு பெரிய கோயிலையும் தமக்கென ஒரு அரச மாளிகையும் எழுதார். அவர் அதை பற்றி பேசும்போது, என் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிக பெரியவர், ஆகவே நான் கட்டப்போகின்ற கோயிலும் மிக பெரியதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆக எல்லாருக்கும் முன்பாக பெரிய கோயிலை ஒன்றை கட்டப்போகிறேன், என் ஆண்டவர் மிக பெரியவர், அவருடைய பெருமைக்கும் ஆட்சிக்கும் மாண்புக்கும் ஏற்ற முறையில் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும். யூ எய்ம் அட் த ஸ்கை, அட்லீஸ்ட் யூ வில் எண்ட் அட் த நோஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். விண்ணை நோக்கி நீ கண்களை உயர்த்து, அட்லீஸ்ட் ஒரு மூக்கு பக்கமாக வந்து நிற்பேன் என்று சொல்லுவார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல சமயங்களில் நாம் we don't think big. நம்முடைய குறுகிய எண்ணத்தினாலும், குறுகிய செயல்பாட்டினாலும், குறுகிய வட்டத்தினாலும், குறுகிய எண்ணத்தினாலும், குறுகிய நிகழ்வுகளோடு நம் வாழ்க்கையை முடித்து போய்விடுகிறோம். நாம் நினைத்தால் பெரிதாக நினைக்கலாம், நினைத்தால் பெரிதாக என்ன சொல்லலாம். அதான் வந்து ஒரு சகோதரன் சொன்னான், அவர் வந்து கேஜிஎஃப்ல இருந்து பெங்களூருக்கு வேலைக்கு படிக்க வந்து கொண்டிருந்தார். அவரோட பேச்சு கொடுத்த பொழுது ட்ரெயினில் பேச்சு கொடுத்து சொன்னார், இன்னும் 2 வருஷம் தான் ஃபாதர், 2 வருஷம் தான், 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 வருஷம் தான் பாலிடெக்னிக்கு, 2 வருஷத்துல வேலை முடிச்சிருந்தாருனாக்க இங்கேயே வேலை வாங்கிடுவேன். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண தேவையில்லை, 4 மணிக்கு எந்திரிக்க தேவையில்லை, சாயங்காலம் 7 மணிக்கு அடிச்சு பிடிச்சி ட்ரெயினில் தொத்திக்கிட்டு போக தேவையில்லை, 3 வருஷம் வேலை முடிச்சேன்னு இங்கேயே வேலை வாங்கிடுவேன். இங்கேயே வேலை வாங்கிட்டுனா இங்கே ரூம் போட்டு 2 வருஷத்துல வந்து டிகிரி எழுதுவேன். டிகிரி எழுதுனாக்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சுனாக்க அப்பா அம்மா இங்கேயே கூப்பிட்டு வந்து வச்சிருவேன். அவருடைய என்ன சிதறலை பார்த்து எந்து போனேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன இளைஞனுக்குள்ளாக இவ்வளவு பெரிய கனவு இருக்கிறதை பார்த்து யோசித்து பார்த்தேன். இப்போ நிலைமை சந்திக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தேன். சந்திரயானுக்கு போக நினைத்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கனவு எங்கே இருந்து வந்தது? சின்ன சின்ன எண்ணங்களிலிருந்து வந்தது. ஆகவே திங்க் பிக் என்கின்ற ஒரு அழகான ஒரு சிந்தனையை சாலமோன் நமக்குள்ளாக கொடுக்கின்றார். அவர் நினைத்திருந்தால் ஏதோ ஒப்புக்கு ஒரு கோயிலை கட்டி முடிச்சுட்டு போயிருக்கலாம். மிகச் சிறந்ததை, மிக வல்லமையானதை, மிக மேன்மையானதை, மிக அருமையானதை நான் ஆண்டவருக்காக செய்வேன் என்று அவர் நினைக்கின்ற அந்த உயர்ந்த உள்ளம் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, அவர் தன்னால் இயலாவிட்டாலும் தனக்குரிய நல்ல மனிதனிடமிருந்து உதவியை பெற்றுக் கொள்கிறார். தீர் மன்னனிடமிருந்து உதவியை பெறுகிறார். தன்னுடைய சிறந்த ஊராம் அபியினுடைய உதவியை பெற்றுக் கொள்கிறார். அதே போல சிறந்த அந்நியர்களை கணக்கெடுத்து அவருடைய உதவியை பெற்றுக் கொள்கிறார். இதெல்லாம் வந்து நம்முடைய ரிசோர்ஸஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம யோசிக்காமையே நம்ம நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டோம்னாக்க கடைசி வரைக்கும் நம்மகிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரியாமையே நம்ம முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு போயிடும். நமக்குண்டு என்ன இருக்குது, நம்ம கையில் என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, எந்தெந்த ரிசோர்ஸெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும், எந்தெந்த ரிசோர்ஸெல்லாம் நம்ம உள்ளே போட முடியும், ஈகோ இல்லாமல், கோபம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல், ஒரு 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 எந்த விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல் தீர்மானம்கிட்ட போய், சார் நீ கொஞ்சம் அனுப்ப முடியுமா, எங்கள் அப்பாவுக்கு அனுப்புனீங்களே சார், எனக்கு அனுப்புங்களே சார், அந்த ஒரு தாழ்மையான மனது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிட கலைஞனை பெற்று தந்தது. அதே போல் நம்முடைய இந்த ரிசோர்ஸை பயன்படுத்தும் போது எங்கேயுமே ஈகோ இருக்கக்கூடாது, எங்கேயுமே நான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, நான் பெரியவன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, நான் உன்கிட்ட கேட்டு நான் என்ன வாங்குறது என்கின்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இருக்கின்ற பொழுது பணி செய்ய முடியாது. மூன்றாவதாக நம்ம பார்க்கின்ற செய்தியானது அந்நிய இனத்தாரை கணக்கெடுக்கிறார். அந்நிய இனத்தாரை கணக்கெடுக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கிறார், அவர்களுக்குரிய பணியை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். அவர்களிடம் பணியை பெற்றுக்கொள்கிறார். அவங்களால என்ன ஆகும், அவங்க வேஸ்டாக தான் இருக்கிறாங்க, தண்டத்துக்கு இருக்கிறாங்க, துரத்தவங்கள என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர்களால் என்ன முடியுமோ அவரை எடுத்து அவருடைய பணியை தன்னுடைய பணிக்கு என்ன பயன்படுத்திக் கொடுக்கிற ஒரு பண்பாட்டை பார்க்கிறார். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்கின்ற ஒரு பண்பாட்டை நம்ம அழகாக புரிந்து கொள்கிறோம். நன்றி நன்றி தந்தை அவர்களே. இனிமையான வாழ்வியல் பாடங்கள், இனிமையான விவிலிய விளக்கங்கள், இறையியல் விளக்கங்கள். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்களை இதுவரை நாம் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தினுடைய விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 2. சாலமோன் ஆண்டவரின் திருப்பெயருக்கென ஒரு கோவிலையும் தமக்கென ஓர் அரச மாளிகையையும் கட்டியெழுப்ப முடிவு செய்தார். சுமை சுமப்பதற்கு 70,000 பேரையும், மலைகளில் கருங்கற்களை வெட்டுவதற்கு 80,000 பேரையும், அவர்களை கண்காணிக்க 3600 பேரையும் நியமித்தார். தீரின் மன்னன் ஈராமிடம் சாலமோன் தூதனுப்பி கூறியது: என் தந்தை தாவீது வாழும்படி ஒரு மாளிகை கட்ட நீர் அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பி வைத்தீரே, அவருக்கு செய்தது போலவே எனக்கும் செய்தருளும். நான் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கென ஒரு கோவில் கட்டி அவருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். இஸ்ரவேலரின் என்றுமுள்ள நியமத்திற்கேற்ப ஆண்டவரது திருமுன் நறுமண தூபம் காட்டுவதற்காகவும், திருமுன்னிலை அப்பங்களை எந்நாளும் வைப்பதற்காகவும், காலை மாலையிலும் ஓய்வு அமாவாசை நாள்களிலும் எம் கடவுளாகிய ஆண்டவரின் திருவிழாக்களிலும் எரிபலி செலுத்துவதற்காகவும் அதை அவரது பெயருக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறேன். எம் கடவுள் எல்லா தெய்வங்களையும் விட மிக பெரியவர். எனவே நான் கட்டப்போகிற கோவிலும் மிக பெரியதாயிருக்கும். விண்ணும் விண்ணுலகும் அவரை கொள்ள இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு கோவில் கட்ட யாரால் முடியும்? அவரது திருமுன் தூபம் காட்டுவதற்கே அன்றி அவருக்கென ஒரு கோவில் எழுப்ப நான் யார்? ஆகவே ஒரு திறமை மிக்க கலைஞனை என்னிடம் அனுப்பும். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு ஆகியவற்றிலும், ஊதா, கருஞ்சிவப்பு, நீல நூல் வேலைப்பாட்டிலும், சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். என் தந்தை தாவீதால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் என்னோடு யூதா எருசலேமில் இருக்கிறவர்களுமான கலைஞரோடு சேர்ந்து அவன் வேலை செய்ய வேண்டும். மேலும் லெபனோனிலிருந்து கேதுரு மரங்கள், தேவதாரு மரங்கள், வாசனை மரங்கள் ஆகியவற்றை நீர் எனக்கு அனுப்பி வையும். ஏனெனில் உம் பணியாளர் லெபனோனின் மரங்களை வெட்டுவதிலும் திறமை மிக்கவர் என நான் அறிவேன். என் பணியாளரும் அவர்களோடு சேர்ந்து உழைப்பர். அவர்கள் எனக்கு ஏராளமான மரங்களை தயார் செய்ய வேண்டும். ஏனெனில் மிகவும் பெரிய சிறந்த கோவில் ஒன்றை நான் கட்டவிருக்கிறேன்.
மரங்களை வெட்டும் பணியாளருக்கு நான் 20,000 மரக்கால் பதப்படுத்தப்பட்ட கோதுமையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையும் 20,000 குடம் திராட்சை ரசமும் 20,000 குடம் எண்ணெயும் கொடுப்பேன். அதற்கு தீரின் மன்னன் ஈராம் சாலமோனுக்கு எழுதி அனுப்பிய மடல். ஆண்டவர் தம் மக்களுக்கு அன்பு காட்டுகிறார். அதனால் உம்மை அவர்களின் அரசராக நியமித்திருக்கிறார். விண்ணகம் மண்ணகம் அனைத்தையும் படைத்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக. அவரே ஆண்டவராகிய தமக்கு ஓர் இல்லத்தையும் அரசராகிய உமக்கு ஓர் அரண்மனையையும் கட்டுவதற்கு விவேகமும் அறிவாற்றலுமுடைய ஞானியாம் உம்மை தாவீது அரசருக்கு மகனாக தந்தருளினார். எனவே அறிவும் திறமையும் படைத்த ஈராம் அபி என்பவனை நான் உம்மிடம் அனுப்புகிறேன். அவன் தான் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன். அவன் தந்தை தீர் நாட்டைச் சேர்ந்தவன். அவன் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கருங்கல், மரம் ஆகியவற்றிலும் ஊதா, நீலம், கருஞ்சிவப்பு நூல், மெல்லிய சணல் வகைகளிலும் வேலை செய்யும் திறன்மிக்கவன். எல்லாவித சித்திர சிற்ப வேலைகளையும் அறிந்தவன். அவனது வேலைக்கு தேவையானவற்றை எல்லாம் அவனே உய்த்துணரும் ஆற்றல் படைத்தவன். உம் கலைஞரோடும் உம் தந்தையும் என் தலைவருமான தாவீதின் கலைஞரோடும் இணைந்து வேலை செய்யக்கூடியவன். எனவே என் தலைவரே, நீர் வாக்களித்தபடி கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், திராட்சரசம் ஆகியவற்றை உம் பணியாளர்களுக்கு அனுப்பும். நாங்கள் உமக்கு தேவையான மரங்களை எல்லாம் லெபனோனில் வெட்டி அவற்றை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக யாப்பா வரை கொண்டு வருவோம். அங்கிருந்து அவற்றை எருசலேமுக்கு நீர் கொண்டு செல்லலாம். பிறகு சாலமோன் தம் தந்தை தாவீதை போன்று இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கணக்கிட்டார். அவர்கள் எண்ணிக்கை 1,53,600. அவர்களுள் 70,000 பேரை சுமை சுமக்கவும் 80,000 பேரை மலையில் கல்வெட்டவும் 3,600 பேரை மக்களின் வேலையை மேற்பார்வையிடவும் அவர் அமர்த்தினார். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏதோ ஒரு ப்ளூ பிரிண்டிலிருந்து எடுக்கப்பட்டதை போல, ப்ளூ பிரிண்டினுடைய செய்திகளை போல இருக்கிறது. சிலவை புரிந்தது போலவும் புரியாதது போலவும் இருக்கும். ஆனாலும் இவற்றுக்கிடையே நீங்கள் சொல்வது போல ஒரு 20,000க்கும் மேற்பட்ட சதுரடி கொண்ட ஒரு நிலப்பரப்பு, 20,000 நிலப்பரப்பு. அதிலே